இந்த உலகில் பணக்காரர்கள் எப்படி செல்வத்தை சம்பாதித்து அதை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்பதை ஒரு கதையின் வழியாக இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு அடர்ந்த காடு, அமைதியான சூழலில் ஒரு நதிக்கரையிலிருக்கும் குடிசையில் ஒரு வயதான சந்நியாசி இருந்தார். அவர் முன்பு நகரத்தில் மிகவும் பணக்காரர். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அடைந்த பிறகு வாழ்க்கையின் முடிவில் எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து விட்டார். பின்னர் அவர் ஒரு சந்நியாசியாக ஆனார். ஒரு நாள் மிகவும் பரிதாபமான நிலையில் ஒரு மனிதன் வந்தான். ஓ முனிவரே, நான் ஊரிலேயே மிக ஏழை. நான் பணக்காரனாக ஆக என்ன செய்யச் சொல்கிறீர்கள் என்று முனிவரிடம் கேட்டான். அந்த முனிவர் புன்னகையிட்டு, நீ செல்வந்தனாக வேண்டுமானால் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் எனத் தெரிவித்தார். நாணயம் முதல் விதி, பணத்தை சேமிக்க வேண்டும். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமில்லை, நீ எவ்வளவு சேமிப்பாய் என்பது தான் முக்கியம். ஒவ்வொரு மாதமும் குறைந்தது நமது வருமானத்தில் 10 விழுக்காடு சேமிக்கணும். இது ஒரு விதை போல் நாளைய பெரிய மரமாகும். ஆனால் நீயே அந்த விதையை முன்னாடியே சாப்பிட்டால் அது வளராது. இரண்டாவது விதி, பணத்தை வீணாக செலவழிக்காமல் இருக்க வேண்டும். சில பேர் பணத்தை சேமிக்கறாங்க, ஆனா அதை வீணா செலவழிக்கறாங்க. வீணான விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீங்க. மூன்றாவது விதி, சரியான முதலீடு செய்யணும். சேமித்த பணம் கிடப்பில் இருந்தா அதன் மதிப்பு குறையும். அதை ஒழுங்கா முதலீடு பண்ணணும். முதலீடு பணத்தின் மதிப்பை வளர்க்கும். நான்காவது விதி, செலவுகளை கணக்கில் வைக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் கணக்கு பார்ப்பது மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடாது. செலவுகளையும் வருமானத்தையும் ஒரு டைரியில் எழுதிக்கணும். அப்பதான் இங்க வீணா செலவாகுது என தெரியும். ஐந்தாவது விதி, பணக்கார வாழ்க்கை முறை. பணக்காரர்கள் சின்ன வயதில் இருந்து கடினமாக உழைக்கிறாங்க. தாமதமில்லாம எழுவது, நேரத்தை வீணாக்காமல் இருப்பது, தீய பழக்கங்களை தவிர்ப்பது அவர்கள் குறிக்கோள். நேரம் மற்றும் ஆற்றலை வீணாக்காம வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும். வீடு. ஆறாவது விதி, சொத்துக்களை வாங்குதல். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குறாங்க ஏனென்றால் சொத்து உனக்கு பணம் கொண்டு வரும். ஆனால் ஏழைகள் வாங்குறது கடனும் செலவழிக்க வைக்கும் உருப்படிகளை தான். ஏழாவது விதி, நினைப்புகள் செல்வம் ஆகும். நம் நினைப்புகள் நம் வாழ்க்கையை மாற்றும். நீ எதை அதிகமா யோசிக்கிறாயோ அதையே நீ அதிகமாய் ஈர்க்கிறாய். தினமும் வெற்றி பற்றிய எண்ணம் வேண்டும். எட்டாவது விதி, செல்வம் சம்பாதிக்க 6 சூத்திரங்கள். 1. எந்த அளவிற்கு பணம் வேண்டும் என்பதை தெளிவாக நினைத்து பாருங்கள். 2. அந்த பணத்தை பெற நீங்கள் என்ன செய்ய தயாராக இருக்கிறீர்கள். 3. ஒரு காலக்கெடு வை. 4. ஒரு திட்டம் தயாரி. 5. எல்லாவற்றையும் எழுதி வை. 6. தினமும் இருமுறை அதை படித்து பாருங்கள், அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றது போல் எண்ணுங்கள். 9வது விதி, மனதை செல்வத்தை ஈர்க்க வைக்கும் காந்தமாக மாற்ற வேண்டும். உங்கள் குறிக்கோளை உங்கள் மனதில் தெளிவாக படம் போடுங்கள். உங்கள் மனதின் ஈர்ப்பு சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 10வது விதி, சம்பளம் குறைவாக இருந்தாலும் சிறப்பா உழைக்க வேண்டும். பணத்தை விட நீங்கள் தரும் சேவை பெரிதாக இருக்க வேண்டும். அப்பதான் மக்கள் உங்களை மதிப்பார்கள். தன்னலமில்லாமல் தரும் உழைப்பு உன்னை உயர்த்தும். இந்த 10 விதிகளையும் மனசுக்குள் வைத்து நடக்க பணம் உன்னை தேடி வரும். அந்த ஏழை மனிதர் சந்நியாசியிடம் நன்றி சொல்லி, இனிமேல் என் வாழ்க்கையை இப்படிதான் நடத்தப் போறேன்னு வாக்கு கொடுத்து அந்த இடத்தை விட்டு சென்றார். நண்பர்களே, நீங்களும் பணக்காரராக ஆக விரும்பினால் இந்த விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறும்.